ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கவுனி ரைஸ் கஞ்சி பண்ணலாம். வெறும் கவுனி ரைஸ் போடாமல் நான் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டும் போட்டிருக்கேன். அதுக்கு வரகு ரைஸ் ஒரு 1/4 கிலோ. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும், நல்லா மணம் வரணும். அதுக்கப்புறம் கவுனி அரிசி 1/2 கிலோ. இது 1/4 கிலோனா கவுனி ரைஸ் 1/2 கிலோ. ஏன்னா கவுனி அரிசி தான் கஞ்சி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு அந்த ஒயிட் ரைஸ்லேருந்து ஒயிட்டாக வரும் இல்லையா, அந்த டைமில் இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம குதிரைவாலி ரைஸ் அதுவும் 1/4 கிலோ. அவ்வளோதான். நான் நிறையா இன்க்ரீடியன்ட் போடலை. இதில் நிறைய போடலாம், ஆனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற விட்டுக்கோங்க. இது நம்ம காலையில் இப்போ டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்ஃபுல். ரொம்ப நமக்கு டயர்டெல்லாம் ஆகாமல் நம்ம ஃபுல்லாக வேலையெல்லாம் காலையில் வேலையெல்லாம் முடிக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 1/4 கிலோ. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. புகை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே. இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதில் ஒரு 50 கிராம் ஏலக்காய் போடுங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணணும், கிளாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு இதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கிட்டு இப்போ 1/2 லிட்டர் பாலை நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கணும். அதில் இதை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எது வேணால், நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் இந்த மாதிரி கலந்து இப்போ நம்ம குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காலையில் பசிக்கும் இல்லையா, எழுந்திரிச்சோன்னா டீ காஃபிக்கு பதில் எதோ குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் தெரியாது. ரொம்ப நிறையா வேலை காலையில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லேட்டாகவே சாப்பிடுவோம் இல்லையா, 9 மணிக்கு. அதுக்கு நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ குழந்தைங்க ஸ்கூல் போகுதுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சின்னா இந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்புறம் 8 மணி டிஃபன் சாப்பிட்டு போக கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய்.